அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பதிவில் டெட் 2025க்காக 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் இலக்கணம் என்னங்கிறத பார்க்கலாம். இது 9 இயல்களுக்கும் வரிசையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு தடவை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நம்ம 6th to 10th வரைக்கும் தமிழ் ஒரு வரி வினாக்களாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 6th 7th தமிழ் இலக்கணம் கொடுத்தாச்சு. இதில் 8th ஸ்டாண்டர்டு தமிழ் இலக்கணம் என்னங்கிறத பார்த்துடலாம். வரக்கூடிய நாட்களில் சயின்ஸ் ரிலேட்டடாக நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ பதிவுகளாக வரும். கண்டிப்பாக இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இயல் 1 8ஆம் வகுப்பு தமிழில் எழுத்துக்களின் பிறப்பு என்னங்கிறத ஒரு மணி வினாக்களாக என்னங்கிறத பார்த்துடலாம். எழுத்துக்களின் பிறப்பினை நம்ம எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. அதாவது எழுத்துக்கள் இடத்துலையும் பிறகு எப்படி முயற்சி பண்ணுறதுன்னு அப்படின்னு பிறகு. அதனால தான் எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு என்று இருவகையாக பிரிக்கலாம். எழுத்துக்களோட இடப்பிறப்பு என்னென்ன, இதுவும் ஒரு கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்குது. கழுத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12. அதே மாதிரி இடையினம் தோன்றுவது கழுத்தில் தோன்றுகின்றன. இந்த மார்பு கசட தபர அப்படிங்கிற வல்லின எழுத்து மார்பில் தோன்றுகிறது. மெல்லின எழுத்து ஞமன நமன இது மூக்கில் தோன்றுவது. ஆயுத எழுத்து எங்கே தோன்றுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தலையில் தோன்றுகிறது. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. உயிரெழுத்து 12, இடையினம் கழுத்தில், வல்லின எழுத்து மார்பில், மெல்லின எழுத்து மூக்கில், தலையில் ஆயுத எழுத்து தோன்றுகிறது. எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு அப்படின்னா என்ன? இப்போ உயிரெழுத்து ஆ ஆ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வாயை திறத்தல் மூலம் அந்த எழுத்து உருவாகிறது. இது இ ஈ ஏ ஏ ஐ வாய் திறக்கும் முயற்சி மற்றும் நாக்கின் நுனி மேல் வாய் பல்லை பொருந்துவதால் இந்த எழுத்துக்கள், அதாவது இ ஈ ஏ ஏ ஐ போன்ற எழுத்துக்கள் உருவாகின்றன. அடுத்தது உ ஊ ஓ ஓ ஔ இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாய் திறக்கும் முயற்சி மற்றும் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பார்த்த அந்த மூன்றுக்கும் இந்த வாயை திறத்தல் அதே மாதிரி வாயை குவித்தல் போன்ற முயற்சிகளால் பார்த்திங்கன்னா இந்த உயிரெழுத்து 12ம் தோன்றுகின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா இயல்பான நாக்கு. இதில் இந்த மேல்வாய் பல்லை தொடுவதால் லா நா நா ரா ரா லா நா லா அப்படிங்கிறது எப்படி உருவாகிறதுங்கிறத பார்த்துடலாம். எழுத்துக்களின் அது பார்த்திங்கன்னா முயற்சி பிறப்பு மெய்யெழுத்து இக்கு இங்கு இது நாவின் நுனி அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால் உருவாகிறது. இக்கு இங்கு நாவின் நுனி அன்னத்தின் அடிப்பகுதியை தொடுவதால். இதெல்லாம் கேள்வி கேட்டால் அந்த லெட்டரை நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு வாய்க்குள்ளேயே சொல்லி பார்த்தா கூட நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். இச்சு இன்னு நாவின் இடை நடு அன்னத்தின் இடைப்பகுதியை தொடுவதால் இந்த எழுத்து உருவாகிறது. இட்டு இன் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை தொடுவதால் இந்த இட்டு இன் என்ற எழுத்து உருவாகிறது. இத் இன் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடியை தொடுவதால் இந்த எழுத்து உருவாகிறது. இப் இம் இதை நம்ம சொல்கிறப்ப நம்ம சொல்லி பார்க்குறப்ப மேல் இதழும் கீழ் இதழும், அதாவது மேல் உதடு கீழ் உதடு பொருந்துவதால் உருவாகிறது. ஈ நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் ஈ உருவாகிறது. இல் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் உருவாகிறது. இல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இல் உருவாகிறது. இதே இல் பார்த்தீங்கன்னா மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுதலால் உருவாகிறது. இவ்வுங்கிறது மேல்வாய் பல்லை கீழுதொடது பொருந்துவதால் இவ் என்ற எழுத்து உருவாகிறது. இர் என் என்னவாறுன்னு பார்த்தீங்கன்னா மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் உருவாகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. ஆயுத எழுத்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் ஆயுத எழுத்து உருவாகிறது. சார்பெழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கிறது? சார்பெழுத்துக்கள் நம்ம அந்த 10 வகையில் சார்பெழுத்துக்கள் பார்த்தோம். சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும், அதாவது சார்பெழுத்துக்களும் பிறக்கின்றன. அதாவது முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்குரிய முயற்சிகளை கொண்டு சார்பெழுத்துக்கள் பிறக்கின்றன. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உ ஊ இந்த 2 எழுத்து தான் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் ஆப்ஷன்ல தலை.
வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்து இட்டு இன்னு என்பது சரி. கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து யு. இதில் பொறுத்துக்க ஒன்று கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில். இக்கு எங்கு நாவின் முதல் அன்னத்தின் அடி. அடுத்தது இச்சு இன் நாவின் இடை அன்னத்தின் இடை பொருந்துவதால் இட்டு இன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி பொருந்துவதால். இத்து இன்னுங்கிறது நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி பொருந்துவதால் உருவாகிறது. அடுத்தது பறவைகளின் ஒளிமரபும் இந்த புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆந்தை என்ன பண்ணும்? அலரும். காகம் கரையும். சேவல் கூவும். குயில் கூவும். கோழி கொக்கரிக்கும். புறா குணுகும். மயில் அகவும். கிளி பேசும். கூகை குளரும் என்பது சரி. அடுத்தது தொகை மரபு. இது மக்கள் கூட்டமாக இருந்தால் மக்கள் கூட்டம். ஆநிரை அதாவது ஆட்டு மந்தை இல்லைன்னா பசு மந்தை இதெல்லாம் இருந்தால் ஆநிரை ஆட்டு மந்தை. வினை மரபு இதில் நம்ம கேட்டிருக்காங்க. சோறுன்னா உன், சுவர் எழுப்பு, முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு, கூடை முடை, பூக்கொய் பூக்கொய்தான் அப்படின்னா பூக்கொய், இலை பறி, பானை வனைந்தான் அப்படின்னா பானை வனை. இதெல்லாம் வந்து வினை மரபு, தொகை மரபு மற்றும் பறவைகளின் ஒளிமரபு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுத்துக்களின் பிறப்பு. இடப்பிறப்பு என்ன, முயற்சி பிறப்பு என்னன்னு இந்த இயல் 1 இதுதான் கொடுத்துருப்பாங்க. வினை சொல் அப்படின்னா என்ன? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல்லுதான் வினை சொல் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு உதாரணமாக படித்தான், ஆடுகிறாள், கண்டு, சென்ற பறவை, பறந்தது, இது மாதிரியெல்லாம் சொல்றது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வினை சொல். ஒரு செயலை குறிக்கும் சொல்லுதான் வினை சொல். அப்போ வினைமுற்று என்றான் என்ன அப்படின்னு பாருங்க. கண்ணன் பாடுகிறான். கண்ணன் என்ன பண்றான்? பாடுகிறான். இத்தொடரில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. கண்ணன் பாடுகிறான்னா அதனுடைய பொருள் என்னன்னு நமக்கு தெரியும். இது மாதிரி பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என அழைக்கப்படுகிறது. பொருள் வந்து முற்று பெற்றுச்சுன்னா அந்த வினை சொற்களை முற்று வினை அல்லது வினைமுற்று என அழைக்கப்படுகிறது. வினைமுற்று பார்த்தீங்கன்னா அதில் பல வகைப்படும். அதில் 4 வகை என்னங்கிறத பார்த்துடலாம். வினைமுற்று எதெல்லாம் வரும்? 5 பால், ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலவின் பால், இது மாதிரி 5 பால், 3 இடம், 3 காலங்களிலும் வினைமுற்று வரும். சில வகையான வினைமுற்று வகை. இதில் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறது முதல்ல என்னங்கிறத பார்த்துடலாம். தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா அந்த 6 செயல்கள் கண்டிப்பாக அந்த தெரிநிலை வினைமுற்றுக்கு தேவை. அந்த 6 செயல்கள் என்னென்ன? செய்பவர் யாரு, அவர் செய்யக்கூடிய கருவி என்ன, நிலம் என்ன, செயல் என்ன, காலம், செய்பொருள், இந்த 6ம் வந்து ஒரு தெரிநிலை வினைமுற்றுக்கு முதன்மையான செயல்களாக உள்ளன. அந்த 6 செயல்கள் என்னங்கிறத இப்போ பார்த்தோம். உதாரணம் பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினாள். இதில் செய்பவர் யாரு? மாணவி. காலம் எழுதினாள்ங்கிறதுனால இறந்த காலம். கருவி என்ன கருவி பயன்படுத்துகிறாங்க? ஒரு பேப்பரையும் எழுதுகோலையும் தாளும் எழுதுகோலும் பயன்படுத்துகிறாங்க. செய்பொருள் அதில் உண்டாக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாருங்க, கட்டுரை. நிலம் அதில் எங்கே இது பண்ணாங்க? பள்ளியில். செயல் என்ன? எழுதுதல். இது மாதிரி செய்பவர், காலம், கருவி, செய்பொருள், நிலம், செயல், இந்த 6 இதில் வர்றது தான் தெரிநிலை வினைமுற்று. அடுத்தது குறிப்பு வினைமுற்று அப்படின்னா என்னன்னு பாருங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக அது காட்டாது. செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும். இதுதான் வந்து குறிப்பு வினைமுற்று. அதில் 6 மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பொருள் என்ன, இடம் என்ன, காலம் என்ன, சினை என்ன, குணம் என்ன, தொழில் என்ன ஆகியவற்றில் ஒன்றை மட்டும் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது குறிப்பு வினைமுற்று. இது பொருள்ல பொன்னன். இதில் அவனுடைய பெயர் வந்து பொன்னன். இடம் வந்து தென்னாட்டார். தென்னாட்டார் வடநாட்டார் சொல்கிற மாதிரி இடம் தென்னாட்டார். காலம் ஆதிரையான். சினைங்கிறது பார்த்திங்கன்னா கண்ணன். குணம் வந்து கரியன். தொழில் வந்து எழுத்தன். இது வந்து காலத்தை வெளிப்படையாமல் காட்டாமல் செய்பவரை, தொழில்னா எழுத்தன்னா அவரோட தொழில் வந்து எழுத்தாளர், கரியன்னா கருமை நிறை உடையவனாக உள்ளான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து குறிப்பு வினைமுற்று. அடுத்த ஒரு வினைமுற்று பார்த்துங்க. ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன? தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. இப்போ பார்த்தீங்கன்னா பாடத்தை படி, கடைக்கு போயிட்டு வா, கடைக்கு போ, பாடம் படி அப்படின்னு தன் முன்னாடி உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் ஏவல் வினைமுற்று. இந்த ஏவல் வினைமுற்று பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மையில் வரும். எழுது அப்படின்னா ஒருமையில் சொல்லுவோம். அதே எழுதுமின் அப்படின்னா
பன்மையில் எழுதுங்கள்னு அர்த்தம். அப்போ எழுதுன்னா ஒருமை, எழுதுமின்னா பன்மையில் அது ஏவல் வினைமுற்றா வரும். வியங்கோல் வினைமுற்று அது இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் போன்ற பொருள்களில் வருவது தான் வியங்கோல் வினைமுற்று. இது நம்ம பார்த்தீங்கன்னா இதனுடைய விகுதிகள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். கா, இய, இயர், அல் அப்படின்னு. அதாவது வாழ்க, வாழியர், ஒளிக, வாரல். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள் காவா இருக்கும், இயன் இருக்கும், இயர்னு இருக்கும், அல்லுன்னு இருக்கும். அதற்கு காவுக்கு வாழ்கர் பார்த்தோம், இயற்கு வாழியர் பார்த்தோம், அதே மாதிரி அல்லுக்கு வாரல், காவுக்கு ஒளிக அப்படிங்கிறத பார்த்தோம். இதான் வந்து வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள். தற்கால வழக்கில் இல்லாத வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயர், அல்லுங்கிறது தற்கால வழக்கத்தில் கிடையாது. அப்போ கா, இய அப்படிங்கிறது மட்டும்தான் இப்பொழுது இருக்கிறது. விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று எந்த இடத்தில் வராது? இப்போ நம்ம பார்த்ததில் வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல்ல விதித்தல் பொருளில் வியங்கோல் வினைமுற்றும் தன்மை இடத்தில் வராதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இதில் உள்ள வினைமுற்று என்ன? இதெல்லாம் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. வினைமுற்று மேய்ந்தது. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று நடக்கிறான், உண்பான், ஓடாது. இறந்த கால வினைமுற்றுங்கிறது படித்தான் என்பதாகும். அடுத்தது பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று செல், செல்க, ஓடு, வாழ்க, வாழிய. இதெல்லாம் ஓடு அப்படின்னு சொல்கிறது தான் ஏவல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றும் ஏவல் வினைமுற்றுக்கும் இதில் உள்ள வேறுபாடுகள் என்ன? ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மற்றும் வரும். வியங்கோல் வினைமுற்றும் பார்த்தீங்கன்னா இருதிணை, ஐம்பால், மூவிடங்களுக்கு பொதுவாய் வரும். இதில் ஒருமை பன்மை வேறுபாடு ஏவல் வினைமுற்றுல உண்டு. இதில் ஒருமை பன்மை வேறுபாடு வியங்கோல் வினைமுற்றுல கிடையாது. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். இது ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய 4 பொருட்களை வியங்கோல் வினைமுற்று உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் ஏவல் வினைமுற்று. இது வந்து பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் பெற்றே வரும். இதான் வந்து வியங்கோல் வினைமுற்றுக்குள்ள வேறுபாடுகள். அதுலேயே புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா தொடர் வகைகளும் கொடுத்துருப்பாங்க. செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர். இது நம்மளுக்கு அவன் வந்தானா அப்படின்னா வினா தொடர். இன்று பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஒரு லீவ் முடிஞ்சு ஆரம்பிக்கப்பட்ட இது செய்தி தொடர். விளைவு தொடர் இளமையில் கல் அப்படின்னா ஏவல். உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்னா வேண்டுதல். உழவு தொழில் வாழ்க அப்படின்னா வாழ்த்துதல். கல்லாமை ஒழிக அப்படிங்கிறது வைதல். இந்த விளைவு தொடரெல்லாம் ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் அப்படிங்கிற பொருள்ல வரும். உணர்ச்சி தொடர் அடடா என் தங்கை பரிசு பெற்றால், இது ஒரு மகிழ்ச்சியில சொல்றது. புலி வருகிறது, இது அச்சத்துல சொல்றது. இதுல பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, இது ஒரு அவலத்துல சொல்றது. என்ன மலையின் உயரம்தான் என்ன அப்படிங்கிறது வியப்பு. அப்போ உணர்ச்சி தொடர் வந்து ஒரு மகிழ்ச்சியில, அச்சத்துல, அவலத்துல, வியப்புல வருவதுதான் உணர்ச்சி தொடராகும். இதுல ஒரு 4 தொடர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. செய்தி, வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்ல. வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் இது நம்ம இலக்கணத்துல பார்த்ததான். நடக்கிறான் அப்படின்னா அதோட ஒரு கட்டளை நட. போனான்னா போ. சென்றனர்னா செல். உறங்கினால் உறங்கு. பேசினால் பேசு. வருகன்னா வா. கேட்டார்னா கேள். தருகின்றனா தா. இது ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையாளனையும் பெயரெல்லாம் பார்த்துருப்போம். இதில் வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்னு 8th தமிழில் இயல் 2ல் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பதிவில் 8th தமிழில் நம்ம வினைமுற்று அப்படின்னா என்ன, அதில் ஒரு 4 வகை பார்த்தோம். அதாவது தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. அதற்குரிய உதாரணங்கள் எந்தெந்த இடத்துல வரும், அதற்குரிய வேறுபாடுகள் என்னங்கிறத பார்த்தோம். இது வினைமுற்றுனா இப்போ படித்தான் அப்படின்னா அந்த பொருள் வந்து கண்ணன் படித்தான், அவன் வந்து அந்த பொருள் வந்து முற்று பெற்றுருச்சு. ஆனால் எச்சம்ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இப்போ நம்ம படித்த, படித்து அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் முற்று பெறாது. இதே வந்து படித்த பையன், படித்து முடித்தான் அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து அது பொருள் முற்று பெறும். இது மாதிரி பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இதற்கு படித்த, படித்து. இதில் படித்த இதை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். கொண்டு முடிஞ்சா அது வந்து பெயரச்சம். இதே வந்து பார்த்திங்கன்னா ஈ கொண்டு முடிஞ்சா அதை வந்து வினையச்சம்னு பார்த்துருப்போம். இதுதான் அதற்குரிய ஷார்ட்கட். இப்போ படித்த அப்படின்னா படித்து, எழுதி அப்படிங்கிறப்போ ஈ கொண்டு முடிஞ்சா அது வினையச்சம். இப்போ எச்சம்னா என்ன? ஒரு பொருள் வந்து முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும்.
எச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். அந்த 2 வகை என்னென்ன? பெயரெச்சம், வினையெச்சம். இப்போ பெயரெச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது 3 காலத்துக்கு வரும். அதாவது படித்த அப்படின்னா படித்த மாணவன், படித்த பள்ளி, படித்த ஆண்டு, படித்த புத்தகம். இது மாதிரி கொண்டு முடிஞ்சதுன்னா அதை வந்து பெயரெச்சம். பெயரெச்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 காலத்திற்கும் வரும். அது என்னென்ன? பாடிய பாடல் அப்படின்னா இறந்த கால பெயரெச்சம், பாடுகின்ற பாடல் நிகழ்கால பெயரெச்சம், பாடும் பாடல்னா எதிர்கால பெயரெச்சமாகும். பெருநிலை பெயரெச்சம் அப்படின்னா என்ன? செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் பெருநிலை பெயரெச்சம். இப்போ எழுதிய கடிதம் அப்பனா இந்த கடிதம் எழுதி முடிஞ்சாச்சு. இது வந்து அதாவது எழுதிங்கிறத அந்த செயலும் முடிஞ்சது, இறந்த காலத்தையும் வெளிப்படையாக காட்டுமாறு கூறும் பெயரெச்சம் தான் வந்து தெரிநிலை பெயரெச்சம். அதாவது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் பெருநிலை பெயரெச்சம். அடுத்தது குறிப்பு பெயரெச்சம். இதுல வந்து பாத்தீங்கன்னா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம். இதுல அந்த செயல் எப்ப எழுதுனது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. சிறிய கடிதம் அப்படிங்கிறது ஒரு பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் தான் வந்து குறிப்பு பெயரெச்சம். அப்போ பெயரெச்சம்னா கொண்டு முடியும், அது 3 காலத்துக்கு வரும். தெரிநிலை பெயரெச்சம்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தெரிநிலை. இதே குறிப்பு பெயரெச்சம்னா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாது, பண்பினை மட்டும் காட்டுவது குறிப்பு பெயரெச்சமாகும். வினையெச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். உதாரணம் பாருங்க, படித்து முடித்தான், படித்து வியந்தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினையை கொண்டு முடியும் எச்சம் தான் வினையெச்சம் என்று அழைக்கப்படுகிறது. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம்னு 2 வகை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வினையெச்சம் தான் வந்து என்னன்னு பாருங்க, இது தெரிநிலை வினையெச்சம். எழுதி வந்தான், அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வந்தான்ங்கிறது அது இறந்த காலத்தை வந்து காட்டும். அப்போ இதனால் இதை என்னன்னு சொல்லுவோம்? தெரிநிலை வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம், செயலையோ காலத்தை தெளிவாக காட்டாமல் பண்பினை குறிப்பாக காட்டும் வினையெச்சம் தான் என்ன பேரு? குறிப்பு வினையெச்சம். இதில் செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாது. மெல்ல நடந்தான், அந்த செயலை இப்போ நடந்தது காலம்லாம் மெல்ல நடந்தான்னா அந்த பண்பினை மெல்லங்கிற பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் வினையெச்சம் தான் இது வந்து குறிப்பு வினையெச்சமாகும். முற்றெச்சம் அப்படின்னா ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படின்னா வள்ளி வந்து என்ன பண்றாங்க? படித்தனல், அதாவது வள்ளி படித்தாள்ங்கிறத மீனிங். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் ஆகும். இதில் புக் பேக்ல முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னவென அழைக்கப்படுகிறது? எச்சம். கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம், இது ஊ கொண்டு முடியுது, ஈ ஊ. இப்போ பார்த்த அப்படிங்கிறது தான் பெயரெச்சமாகும். குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது? குறிப்பு வினையெச்சம்னா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டாது. அடுத்த ஒன்று பொறுத்துக, நடந்து ஊ கொண்டு முடியுது வினையெச்சம், பேசிய கொண்டு முடியுது பெயரெச்சம், எடுத்தனன் உண்டான் முற்றெச்சம், பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரெச்சத்தை குறிக்கிறது. அடுத்தது புக் பேக்கில் ஓமையும் கொடுத்துருப்பாங்க. மடை திறந்த வெள்ளம் போல, அதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா தடையின்றி மிகுதியாக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, வெளிப்படை தன்மையாக இருத்தல். காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல, இது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல, இது வந்து ஒரு எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்து ஆணி போல, எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல, இது பயனற்ற செயலை குறிக்கும். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல், இது ஒற்றுமையின்மையை குறிக்கும். இதில் 8th ஸ்டாண்டர்டு இயல் 3ல் பார்த்தீங்கன்னா எச்சம். அதில் எச்சம்னா என்ன, அதனுடைய வகை, அதில் பெயரெச்சம் அதில் 2 வகை, வினையெச்சம் 2 வகை என்னங்கிறது பார்த்து. வேற்றுமை அப்படின்னா என்ன? பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என அழைப்பர். வேற்றுமை உருபுகள் என்றால் என்ன? பெயர் சொல்லோடு இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என அழைக்கப்படுகிறது. இதில் 8 வேற்றுமைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வேற்றுமைகள் இருக்கு. முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமை உருபுக்கு உருபுகள் கிடையாது. சொல்லுருபுகள் அப்படி என்றால் என்ன? உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வரும். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார், ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இந்த தூரிகையால், கொண்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வரும். அதற்கு பெயர் தான் சொல்லுருபுகள்.
வேற்றுமை தொடர்கள் என்றால் என்ன? வேற்றுமை உருபுகள் இடம்பெற்ற தொடர்கள் தான் வேற்றுமை தொடர்களாகும். வேற்றுமை தொகை என்றால் என்ன? வேற்றுமை உருபு இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்து வந்து பொருள் தருவது வேற்றுமை தொகையாகும். இதுல வேற்றுமை இப்போ வந்து உதைப்பட்டது, இல்லைன்னா வந்தை உதைத்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஐயுங்கிற வேற்றுமை உருபு வந்து இடம்பெறாமல் மறைந்து வந்து பொருள் தருவது தான் வேற்றுமை தொகையாகும். வேற்றுமையின் வகைகள், வேற்றுமையில் 8 வகையான வேற்றுமை வகைகள் உள்ளன. அதில் நம்ம முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம், ஐந்தாம், ஆறாம், ஏழாம் வேற்றுமை அப்படின்னு அந்த 8 வேற்றுமைகளில் உருபுகள் என்ன? முதல் வேற்றுமைக்கு பெயரே வந்து பெயராக வரும். 8ஆம் வேற்றுமையை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம்? விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ, மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல், நான்காம் வேற்றுமை உருபு கு, ஐந்தாம் வேற்றுமை உருபு எண், ஆறாம் வேற்றுமை உருபு அது, ஏழாம் வேற்றுமை உருபு கண் அப்படின்னு நம்ம ஐயால் கூ இன் அது கண் அப்படின்னு மனப்பாடமே நம்ம பண்ணி வச்சிருப்போம். இதான் வந்து வேற்றுமை. 8 வேற்றுமைக்கு உருபுகள். முதல் வேற்றுமை மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது. 8ஆம் வேற்றுமையை நம்ம விழி வேற்றுமை என அழைப்போம். எந்த வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை? முதல் மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு உருபுகள் கிடையாது. முதல் வேற்றுமையின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என அழைப்பர். முதல் வேற்றுமைக்கு உதாரணம் இதுல பாவை வந்தால், இதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்? முதல் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமைன்னு அழைப்போம். பெயர் அல்லது எழுவாய் உருபுடன் பெயர் அல்லது எழுவாய் உருபுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் வருவது, அதாவது பெயர் அல்லது எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் வருவது தான் முதல் வேற்றுமை. பாவை வந்தால் அப்படிங்கிறது முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமையின் மற்றொரு பெயர் எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமையின் உருபு இப்பதான் பார்த்தா ஐ. இரண்டாம் வேற்றுமையின் மற்றொரு பெயர் என்ன? இரண்டாம் வேற்றுமையின் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா செயப்படு பொருள் வேற்றுமை. பெயரை செயப்படு பொருளாக மாற்றுவதால் இரண்டாம் வேற்றுமையை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செயப்படு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுகிறது. இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருள்களில் வரும்? இரண்டாம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடங்கள். ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என 6 இடங்களில் வரும். அந்த 6 வகை பொருள்களுக்கான உதாரணம் இப்ப பாத்தீங்கன்னா ஐயுங்கிறது வரணும். ஆக்கல், கரிகாலன் கல்லணையை கட்டினான். அழித்தல், பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைதல், கோவலன் மதுரையை அடைந்தான். நீத்தல், காமராசர் பதவியை துறந்தார். ஒத்தல், தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உடைமை, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். இது மாதிரி இரண்டாம் வேற்றுமை அந்த ஐயுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்ற 6 பொருள்களில் வரும். மூன்றாம் வேற்றுமை உருபுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல், ஆண், ஒடு, ஓடு. இதான் வந்து மூன்றாம் வேற்றுமை உருபுகள். இதுல கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படிங்கிறது வரும். அதுல கருவி பொருள்ல ஆள், ஆண், கருத்தா பொருள்லையும் ஆள், ஆண்கிறது வரும். முதற்கருவி ஆள், துணை கருவி ஆள். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணைக்கருவி. மரத்தால் சிலை செய்தான், அந்த கருவியே செய்யப்படும் பொருளாக வர்றதுனால மரத்தால் சிலை செய்தான். துணை கருவி உளியால் சிலை செய்தான், அந்த உளிங்கிறது இங்க துணை கருவியா வரும். பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா, தானே செய்வது இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தா பாத்தீங்கன்னா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது, அவர் தான் கட்டினாரு. ஆனா வந்து ஒருத்தர தொழிலாளர்களை ஏவித்தான் அந்த வேலையை செய்திருப்பாரு. இது வந்து ஏவுதல் கருத்தா. இயற்றுதல் கருத்தா, சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இது வந்து இயற்றுதல் கருத்தாவிற்கு உதாரணம். ஆள், ஆண் எந்த பொருள்களில் வரும்? கருவி பொருள், கருத்தா பொருள் என்ற பொருள்களில் வரும். கருவி பொருளின் வகைகள் இப்பதான் பார்த்தோம். முதற்கருவி, துணைக்கருவி. அதே மாதிரி முதற்கருவி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது, மரத்தால் சிலை செய்தான். துணைக்கருவி அப்படின்னா என்ன? ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது, உளியால் சிலை செய்தான். கருத்தா பொருளின் வகைகள் ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. ஏவுதல் கருத்தா பிறரை செய்ய வைப்பது, கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இயற்றுதல் கருத்தாங்கிறது தானே செய்வது, சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. இதுல ஆண் பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் தான் வரும். புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படிங்கிறது ஆணுங்கிறது செய்யுள் வழக்கில் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒடு, ஓடு இது வந்து உடனிகழ்ச்சி பொருளில் வரும். தாயோடு குழந்தை சென்றது, ஆசிரியரோடு மாணவர்கள் சென்றனர். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒடு, ஓடுங்கிறது உடனிகழ்ச்சி பொருளில் வரும்.
ஆண் என்னும் உருபு பெரும்பாலும் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா செய்யுளில் வரும். ஒடு ஓடு என்னும் உருபுகள் எவற்றில் வரும்? உடனிகழ்ச்சி பொருள்களில். தாயோடு குழந்தை சென்றது, அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர், இதெல்லாம் வந்து உடனிகழ்ச்சி பொருளில் வருவது. அடுத்த வேற்றுமை பார்த்தீங்கன்னா நான்காம் வேற்றுமை. அதில் ஐயால் வந்து ஐ வந்து இரண்டாம், ஆள் பார்த்தோம். நான்காம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள்னு பார்த்தோம். நான்காம் வேற்றுமை உருபு கூ. நான்காம் வேற்றுமை எந்த பொருள்களில் வரும்? அதில் இரண்டாம் வேற்றுமை ஆறு மாதிரி. இதில் கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள்களில் வருவது நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமையுடன் கூடுதலாக எந்த அசை சேர்ந்து வருவதும் உண்டு. ஆக அப்படிங்கிறது கூ இல்லாம ஆக அப்படிங்கிற அசையும் சேர்ந்து வருவது உண்டு. கூலிக்காக வேலை அப்படிங்கிறது அந்த ஆக அசை வந்ததற்கு உதாரணம். நான்காம் வேற்றுமைக்கு உதாரணங்கள் சில. கொடை முல்லைக்கு தேர் கொடுத்தான். பகை புகை மனிதனுக்கு பகை. நட்பு கபிலருக்கு நண்பர் பரணர். தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை. அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இது மாதிரி நான்காம் வேற்றுமை உருபுகள் வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என்ற பொருள்களில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமையின் உருபு இன் இல். ஐந்தாம் வேற்றுமை எந்த பொருள்களில் வரும்? நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்ற பொருள்களில் வரும். அதற்கு உதாரணங்கள் பார்த்தரலாம். நீங்கள் தலையின் இழிந்த மயிர். ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். ஏது சிலேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம். இதை ஐந்தாம் வேற்றுமையின் உருபு வந்து இல்லு இன்னு. பொருள்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது என்ற பொருள்களில் வரும். இதற்கு இந்த உதாரணம் இப்போ தான் பார்த்தோம். ஆறாம் வேற்றுமை உருபு அடுத்தது பார்த்தீங்கன்னா அது, ஆது, ஆ இதெல்லாம் வந்து ஆறாம் வேற்றுமையின் உருபுகள். உரிமை பொருள் அல்லது கிழமை பொருளில் வருவது ஆறாம் வேற்றுமை. அதாவது முருகனது வேல், நண்பனது கை, இது மாதிரி வந்து பொருள்களில் வருவது ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை எவற்றில் வரும்? உரிமை பொருள் மற்றும் கிழமை பொருள் வரும். ராமனது வில், நண்பனது கை அப்படிங்கிறது ஆறாம் வேற்றுமை. ஆது, ஆ இக்காலத்தில் அந்த வேற்றுமை உருபு பயன்படுத்தப்படுவது இல்லை. ஏழாம் வேற்றுமை உருபோட உறுப்புகள் பார்த்தீங்கன்னா கண், மேல், கீழ், கால், இல், இடம் இதெல்லாம் வந்து ஏழாம் வேற்றுமையின் உருபுகள். இதுல எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது, இது இடத்தை குறிக்குது. இரவின் கண் மழை பெய்தது, இது காலத்தை குறிக்கிறது. அடுத்தது பாருங்க, இல் என்னும் உருபு எந்தெந்த வேற்றுமையில் வரும்? இல் என்னுங்கிற உறுப்பு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமையில் உருபுகளாக வருகிறது. நீங்கள் பொருளில் வந்தால் அது ஐந்தாம் வேற்றுமை. இடப்பொருளில் வந்தால் அது வந்து என்ன வேற்றுமைன்னு பாருங்க, ஏழாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா விழிப்பொருளில் வருவது எட்டாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமையை நம்ம மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னா விழி வேற்றுமை. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே என்னன்னு சொல்லுவோம்? விழி என அழைப்போம். அண்ணன் அப்படின்னா அண்ணா அப்படின்னு திரிதலா வரும். புலவர் புலவரே அப்படிங்கிறது மாறுதலா வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வேற்றுமையின் உருபு. இதில் முக்கியமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும், வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும், தொகைநிலை தொடர்கள்லாம் எத்தனை வகைப்படும், தொகாநிலை தொடர்கள், இது மாதிரி கேள்விகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தொகைநிலை தொடர்கள் அப்படிங்கிறது 6 வகைப்படும். அதில் என்னென்ன வகைன்னு பாருங்க. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. இதைத்தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் நம்ம தொகைநிலை தொடர்கள். இதில் பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள்னா என்ன? அந்த போல போன்ற அந்த உவம உருபுகள் மறைந்து வந்ததுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தொகைநிலை தொடர்கள். இதில் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை மற்றும் இரு பெயரட்டு பண்பு தொகை என்னங்கிறதையும் பார்த்துடலாம். அப்போ தொகைநிலை தொடர்கள் 6 வகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை மற்றும் அன்மொழி தொகை. இப்போ பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை இரு சொற்களுக்கு இடையில் நம்ம பார்த்த வேற்றுமை உருபுகள் பார்த்தோம். 8 வேற்றுமை உருபு ஐயால், கூ, இன், அது, கண். இந்த உருபு வந்து மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை. இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் படித்தான், இதை வந்து நம்ம பார்த்த உடனே என்னன்னு சொல்லிடுவோம்? வேற்றுமை தொகை. ஏன்னா திருக்குறளை படித்தான் அப்படிங்கிறது ஐ வந்து மறைந்து வர்றதுனால இதை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும், அதாவது அதனுடைய பயன் மறைந்து வந்தால் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்சிலை அப்படிங்கிறது அந்த சொல்லு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பொன்னால் ஆகிய சிலை அப்படிங்கிறது, அதாவது உருபும்
அதனுடைய பயன் அப்படிங்கிறது மறைந்து வந்திருக்கிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோம், பொற்சிலைங்கிறத உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் வேற்றுமை உருபுன்னா ஆளுங்கிறது வந்திருக்கு. வினைத்தொகை, வினைத்தொகைங்கிறது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்தால் வினைத்தொகை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்தமிழ், காலம் காட்டுனா அந்த 3 காலத்துக்கு, வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். இப்போ ஊறுகாய்னா ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து வினைத்தொகை. இது வந்து காலம் காட்டும். வினைத்தொகைனா அந்த 3 காலத்துக்கு அந்த சொல் வந்து பொருந்தி வந்தால் அதை வினைத்தொகைன்னு சொல்லுவோம். பண்புத்தொகை, ஆன ஆகிய பண்பு உருபுகள் மறைந்து வந்தால் அந்த சொல்ல நம்ம என்னன்னு சொல்லுவோம், பண்புத்தொகை. இப்போ வெண்ணிலவு, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிரிக்கிறப்ப வெண்மை கூட்டல் நிலவு. கருங்குவளை, கருமை கூட்டல் குவளை. அந்த சொல்ல பிரிக்கிறப்ப உங்களுக்கு அந்த பண்பு உருபுகள் வந்து மறைந்து வந்திருக்கு. அதாவது வெண்மையான நிலவு, கருமையாகிய குவளை, இதெல்லாம் ஆன ஆகிய அந்த ஓம உருபுகள் வந்து பார்த்திங்கன்னா உருபுகள் மறைந்து வந்தால் அதை நம்ம வந்து பண்புத்தொகை. இப்போ பண்புத்தொகைனா ஆன ஆகிய அப்படிங்கிற உருபுகள்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இருபெயரட்டு பண்புத்தொகை, சிறப்பு பெயர் பொதுப்பெயர் பின்னும் வந்து இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வந்தால் இருபெயரட்டு பண்புத்தொகை. பனைமரம், பனைங்கிறது சிறப்பு பெயர், மரம்ங்கிறது பொது பெயர். இதில் பனையாகிய மரம், இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபெயரட்டு பண்புத்தொகைக்கு உதாரணம். பனையாகிய மரம், பனைங்கிறது சிறப்பு பெயர், மரம்ங்கிறது பொது பெயர். இது இருபெயரட்டு பண்புத்தொகை. அடுத்தது பார்த்திங்கன்னா உவமை தொகை. இதில் என்ன வரும், போல, போன்ற, அன்ன போன்ற ஓம உருபுகள் உவமைக்கும் உவமயத்திற்கும் இடையில் மறைந்து வந்தால் உவமை தொகை. இதில் மலர் விழி, மலர் போன்ற விழி, இது மலர் பாதம், மலர் போன்ற பாதம். கயல் விழி, கயல் போன்ற விழி, மீன்களை போன்ற கண்களை உடையவள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓமை தொகைக்கு உதாரணம். உம்மை தொகை, இதில் உம்முங்கிற இடைச்சொல் மறைந்து வந்தால் அது வந்து உம்மை தொகை. தாய் தந்தை இரவு பகல், இது வந்து பார்த்திங்கன்னா தாயும் தந்தையும் இரவும் பகலும். அப்போ அந்த உம்முங்கிற சொல் வந்து மறைந்து வந்தால் உம்மை தொகை. அன்மொழி தொகை, இதில் வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகியவை அல்லாத சொற்கள் மறைந்து வந்தால் அதான் அன்மொழி தொகை. இதில் பார்த்திங்கன்னா பொற்கொடி வந்தால், அதில் இப்போ பொற்கொடிங்கிற ஒரு பெண் வர்றாங்க, பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படிங்கிறதா பொருள். இதே நம்ம பார்த்துருப்போம், சிவப்பு சட்டைக்காரர் வந்தார், முறுக்கு மீசை வந்தார். இதில் முறுக்கு மீசையுடைய ஒரு ஆண் வந்தார்னு சொல்லுவோம். இது வந்து வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகியவை அல்லாத சொற்கள் மறைந்து வந்தால் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அன்மொழி தொகை. அல்லாத சொல்லுங்கிறதா அன்மொழி தொகை. அதனால தொகைநிலை தொடர்களில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்தால் வேற்றுமை தொகை. வினை தொகைனா 3 காலத்துக்கும் பொருந்தும். பண்பு தொகைனா ஆன ஆகிய உருபுகள் மறைந்து வரும். உவமை தொகைனா போல, போன்ற, அன்ன அப்படிங்கிற ஓம உருபுகள் மறைந்து வரும். உம்மை தொகை, உம்முங்கிற சொல் வந்து அந்த இரு சொற்களுக்கு இடையே மறைந்து வரும். அன்மொழி தொகை, வேற்றுமை உருபுகளோ, வினை உருபுகளோ, பண்பு, உவமை, உம்மை போன்ற உருபுகளோ அல்லாத சொற்கள் மறைந்து வந்தால் அது வந்து அன்மொழி தொகை எனப்படும். இதில் நம்ம வினை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்னங்கிறத பார்த்தோம். இருபெயரட்டு பண்பு தொகை, சிறப்பு பெயர் பொது பெயர் இடையில் வந்து ஆகிய என்னும் உருபு மறைந்து வந்தால் அது இருபெயரட்டு பண்பு தொகை. இதான் வந்து பார்த்திங்கன்னா தொகைநிலை தொடர்கள். இதற்குரிய கேள்விகள், தொகைநிலை தொடர் அப்படின்னா என்ன, இரு சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபுகளோ, வினை, பண்பு ஆகியவற்றின் உருபுகளோ மறைந்து வந்தால் தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் பார்த்தோம், 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்றால் என்ன, ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதனை பொருளை விளக்கிச் சொல்லும் பயனும் மறைந்து வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுல வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் பால் குடம், பாலை கொண்ட குடம், இதுல 2ஆம் வேற்றுமை. பொற்சிலை, இதெல்லாம் வந்து வேற்றுமை உருபுக்கு உதாரணம், அதாவது வேற்றுமை தொகைக்கு உதாரணம். பொற்சிலை, பொன்னாளாகிய சிலை, 3ஆம் வேற்றுமை. மாட்டு கொட்டகை, மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, அப்போ கூங்கிறதுனால இது 4ஆம் வேற்றுமை தொகை. வினை தொகைக்கு 3 காலம் காட்டுன்னு பார்த்தோம். ஆடுகோடு, வளர்தமிழ்ங்கிறது உதாரணம். இருபெயரட்டு பண்பு தொகை, பனைமரம் பொதுப்பெயர், சிறப்பு பெயர் ஆகியங்கிற உருபு மறைந்து வந்திருக்கு. உம்மை தொகை, உம்முங்கிற சொல் மறைந்து வந்து இரவு பகல், தாய் தந்தை. அன்மொழி தொகை, வேற்றுமை, வினை, பண்பு அந்த உருபுகள் இல்லாமல் வேறு சொற்கள் வந்தால் ஒரு அன்மொழி தொகை எனப்படும். பொற்கொடி வந்தால். அடுத்தது பாருங்க, தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும்.
இதே தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படும். இது தொகை, இது வந்து தொகாநிலை தொடர். இதுல என்னென்ன தொகாநிலை தொடர்கள் இருக்கு? எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு தொகாநிலை தொடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும். தொகாநிலை தொடர்னா என்ன? இரு சொற்களுக்கு இடையில் எச்சொல்லும் எவ்வுருபும் மறையாமல் வந்துடும். அதில் மறைஞ்சு வந்தால் தொகைநிலை தொடர்னு பார்த்தோம். இதில் எச்சொல்லும் எந்த உருபும் மறையாமல் பொருள் தருவது தொகாநிலை தொடர்கள். முதல்ல எழுவாய் தொடர். மல்லிகை மலர்ந்தது. எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் எச்சொல்லும் மறையாமல் பொருள் தருவது கண்ணன் வந்தான். இதே மல்லிகை மலர்ந்தது. எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது எழுவாய் தொடர். விழித்தொடர். நண்பா படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் விழிப்பெயர் பயனிலைக்கும் இடையிலும் எச்சொல்லும் மறையாமல் பொருள் தருவது நண்பா படி, நண்பா கேள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விழித்தொடருக்கு உதாரணம். வினைமுற்று தொடர். சென்றனர் வீரர். இதில் வினைமுற்றுக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்தால் வினைமுற்று தொடர். படித்தனர் மகிழ்ந்தனர். படித்தனர் மாணவர்கள் அப்படின்னா இதில் வினைமுற்றுக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர். இது நம்ம பார்த்ததான். வரைந்த ஓவியம், படித்த பையன். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எச்சவினைக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் எச்சொல்லும் மறையாமல் வருவது பெயரச்ச தொடர். வினையச்ச தொடர். தேடி பார்த்தான். இது ஊ மற்றும் ஈ கொண்டு முடியும். இதில் வினையச்ச சொல்லுக்கும் வினைமுற்றுக்கும் இடையிலும் எச்சொல்லும் மறையாமல் பொருள் தருவது வினையச்ச தொடர். தேடி பார்த்தான், படித்து பார்த்தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினையச்ச தொடருக்கு உதாரணம். வேற்றுமை தொடர். கவிதையை எழுதினார். இதில் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருள் தருவது. இதில் ஐயுங்கிற வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை. கவிதையை எழுதினார் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருள் தருவது வேற்றுமை தொடர். இடைச்சொல் தொடர். பிற, மற்றும், அதாவது மற்றும் பிற சொற்கள். இதில் இடைச்சொல் வெளிப்படையாக வந்து பொருள் தருவது மற்றும் பிற அப்படிங்கிறதா உதாரணம். இதில் மற்றுங்கிற இடைச்சொல் வெளிப்படையாக வந்து பொருள் தந்தா இடைச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர். சாலவும் நன்று. இதில் உரிச்சொல் இப்போ நம்ம சால, உரு, தவ, நனி எல்லாம் பார்த்துருப்போம். இதில் சாலவுங்கிற உரிச்சொல் வெளிப்படையாக வந்து பொருள் தருவது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர். நன்று நன்று. இதில் ஒரே சொல் பல முறை அடுக்கி வந்து பொருள் தருவது. இதில் அடுக்கு தொடரில் ஒரு 4 முறை அடுக்கி வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடரில் அந்த 9 வகை. எழுவாய், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். அப்போது இதில் ஒரு வரி வினாக்கலாம். தொகாநிலை தொடர் என்றால் என்ன? இரு சொற்களிடையே எவ்வுருபும் மறையாமல் வருவது. மறைந்து வந்தால் தொகைநிலை, மறையாமல் வந்தால் அது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். எழுவாய் தொடரில் மல்லிகை மலர்ந்ததுன்னு பார்த்தோம். விழித்தொடர், வினைத்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகைநிலை வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொற்களுக்கு இடையே, இது புக் பேக்கில், சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது என்ன தொகை? வேற்றுமை உருபு வந்தாவே வேற்றுமை தொகை. செம்மரம். இதை நம்ம எப்படின்னு பிரிக்கலாம்? செம்மையாகிய மரம். அதனால இது வந்து பண்பு தொகைக்கு உதாரணம். கண்ணாவா கண்ணாவா என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது விழித்தொடரை குறிக்கும். அடுத்தது பொறுத்துக. பெயரச்ச தொடர். இதில் எழுதிய ஆ கொண்டு முடியுது. எழுதிய பாடல். வினையச்ச தொடர். வினையச்சம் பார்த்தீங்கன்னா பாடி முடித்தான். அதுக்கு ஊ ஈ கொண்டு முடிஞ்சா அதை நம்ம வினையச்ச தொடர்னு பார்ப்போம். வினைமுற்று தொடர். வென்றான் சோழன். எழுவாய் தொடர். கார்குழலி படித்தாள் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். விழித்தொடர்னா புலவரே வருக அப்படிங்கிறது விழித்தொடரை குறிக்கும். இணை சொற்கள். இது புக் பேக்கில் இருக்கும். இணை சொற்கள். சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டுவது தான் இணை சொற்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா தாய் வந்து குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் என்பது இணை சொற்கள். இதில் 3 வகையான இணை சொற்கள் இருக்கு. நேரிணை, எதிரிணை, செரியிணை அப்படின்னு 3 வகையான இணை சொற்கள். நேரிணை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரும் சிறப்பும், பேரும் புகழும், இதெல்லாம் வந்து நேரிணைக்கு உதாரணம். எதிரிணைனா இரவு பகல், உயர்வு தாழ்வு, இன்பம் துன்பம், இதெல்லாம் வந்து எதிரிணைக்கு உதாரணம். செரியிணை. செரியின்னா பச்சை பசேல், வெள்ளை வெளிர், கட்டங்கரையல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இது வந்து செரியிணையை குறிக்கும். இதெல்லாம் வந்து இணை சொற்கள்ல 3 வகை. நேரிணை, எதிரிணை, செரியிணை. சீரும் சிறப்பும் பேரும் புகழும் அடைந்தார் அப்படின்னா நேரிணை. இரவு பகலாக உழைத்தாருங்கிறது எதிரிணை.
பச்சை பசேல் என்று வயல் இருந்ததுன்னா இது செரியினையை குறிக்கும். புணர்ச்சி அப்படின்னா என்ன? நிலைமொழி ஈறு, அதாவது நிலைமொழியில கடைசி எழுத்தும் வருமொழியில முதல் எழுத்தும் இணைவதற்கு பெயர் தான் புணர்ச்சி. அதுல பாத்தீங்கன்னா உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. இப்போ குரூப் 2ல உயிரீறு, மெய்யீறு, உயிர் மெய் முதல் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இது சம்பந்தமா தான் அது வந்திருக்கும். நிலைமொழி ஈரும் வருமொழி முதலிலும் சேருவது புணர்ச்சி ஆகும். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அதற்கு பெயர் உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. இதற்குரிய உதாரணங்களை பார்த்துடலாம். இப்போ உயிரீற்று புணர்ச்சி, இதுதான் நிலைமொழி. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வருமொழி. அதாவது இது ரெண்டாவது வர்றது வருமொழி. இப்போ உயிரீற்று புணர்ச்சி, இதுல சிலை கூட்டல் அழகு அப்படிங்கிறதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சிலை அழகு. இதுல நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்து. இது எப்படி லைய உயிர் எழுத்துன்னு சொல்றான்னு பாத்தீங்கன்னா இல் பிளஸ் ஐயன் தான் பிரிப்போம். அதனால பாத்தீங்கன்னா சிலை அழகு. இது நிலைமொழி இறுதி எழுத்து. இதை என்னன்னு சொல்லுவோம்? உயிரீற்று புணர்ச்சி. இதே மெய்யீற்று புணர்ச்சி, நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக வந்தால், இதுல இன்னுங்கிறது மெய்யெழுத்து. அப்போ மண் கூட்டல் அழகு மண்ணழகு. இதுல பாத்தீங்கன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தா வந்தா அதை மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்லுவோம். இதே உயிர் முதல் புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சியில பாத்தீங்கன்னா வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பொன் கூட்டல் உண்டு, வருமொழியில முதல் எழுத்து ஊ வருது. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? பொன்னுண்டு. அப்போ வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா உயிர் முதல் புணர்ச்சி. இதே பாத்தீங்கன்னா வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் இதுல பொன் கூட்டல் சிலை. இப்போ வருமொழியில் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா பொற்சிலை. அப்போ வருமொழியின் முதல் எழுத்து உங்களுக்கு மெய்யா இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவோம். இது வருமொழி தான். ஆமா, வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இதுல புணர்ச்சியில 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இதில் நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது மாற்றம் இல்லாம இருந்தா அதற்கு பெயர் இயல்பு புணர்ச்சி. இப்போ தாய் கூட்டல் மொழி, இது நிலைமொழி வருமொழி. இதுல எந்த மாற்றம் இல்லாம தாய்மொழி. உடல் கூட்டல் ஓம்பல், இதுல என்னாச்சு? உடல் ஓம்பல் அப்படின்னு வருது. இதுல பாத்தீங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது மாற்றம் இல்லாமல் வருவது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். இதே பாத்தீங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது விகார புணர்ச்சியில 3 வகை இருக்கு. தோன்றல், திரிதல், கெடுதல். மாற்றம் வந்ததுன்னா தோன்றல், திரிதல், கெடுதல். இதுல வந்துச்சுனாவே அதை விகார புணர்ச்சின்னு சொல்லுவோம். இப்போ விகார புணர்ச்சியில 3 வகை இருக்கு. தோன்றல், திரிதல், கெடுதல். இப்போ தமிழ் கூட்டல் தாய், அப்போ தமிழ் தாய் அப்படின்னு இத்து சேர்ந்து வர்றதுனால தோன்றல் விகாரம். வில் கூட்டல் கொடி, இதுல இல்லுங்கிறது என்னாச்சு? இருன்னு மாறுது, விற்கொடின்னு. அப்போ இல் இருங்கிறது திரிதல். அப்போ இது திரிதல் புணர்ச்சி, அதாவது திரிதல் விகார புணர்ச்சி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி, இதுல இம்முங்கிறது கெட்டு போய் மன மகிழ்ச்சி அப்படின்னு இம் கெடுதல்னால இது கெடுதல். இதே நாடகம் கூட்டல் கலை, இதுல என்னாச்சு? இம் கெட்டு போய் இக்குன்னு ஒரு எழுத்து சேருது. இம் கெடுதல் இக் தோன்றல் அப்படிங்கிறது. அப்போ தோன்றல், திரிதல், கெடுதல். அதற்குரிய உதாரணம் நாடகம் கூட்டல் கலைங்கிறது. நாடக கலையில இம் கெட்டு இக்கு தோன்றுது. அதனால புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இதுல நம்ம பார்த்ததான் இயல்பு புணர்ச்சிக்கு உதாரணம் தமிழ் கூட்டல் மொழி, தமிழ் மொழி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல் மற்றும் கெடுதல். தோன்றதுக்கு தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய்னு ஒரு எழுத்து தோன்றுது. வில் கூட்டல் கொடி, விற்கொடி. இது திரிதல். கெடுதல்ல மனம் கூட்டல் மகிழ்ச்சி, இம்முங்கிறது கெட்டு போய் மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகிறது. அப்போ தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம் மற்றும் கெடுதல் விகாரத்திற்கு உதாரணம். 2 சொற்களிடையே ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதுண்டு. அதற்கு உதாரணம் தான் நம்ம என்ன பார்த்தோம்? நாடகம், இம் கெட்டு போய் இக்குங்கிறது ஏடாகும். அப்போ இதை நாடக கலை, 2 சொற்களுக்கு இடையே ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் நிகழ்வதுண்டு. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புக் பேக்ல இது பார்ப்போம். 3 வகைப்படும். பாலாடை, இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன?
இதில் பால் கூட்டல் ஆடைங்கிறது பாலாடை. இது வந்து இயல்பு புணர்ச்சியை குறிக்கும். மட்பாண்டம் இது என்ன இதுக்கு பார்த்தீங்கன்னா மண் கூட்டல் பாண்டம். அப்போ இன்னுங்கிறது என்னாச்சு, பாண்டத்தில் இட்டுன்னு ஆயிடுச்சு. அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா திரிதல் விகாரம். மரம் வேர், மரம் கூட்டல் வேர். அப்போ இதில் என்னாச்சு, எம்முங்கிறது மரம் கூட்டல் வேர். இதில் எம்முங்கிறது கெட்டு போச்சு, அது வந்து கெடுதல் விகாரம். மணி கூட்டல் முடி, அப்போ இது மணிமுடின்னு வர்றதுனால இயல்பு புணர்ச்சி. கடை கூட்டல் தெரு, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிரிக்கிறப்ப, கடை கூட்டல் தெருன்னு பிரிப்போம். இது என்ன ஆயிரும், கடை தெரு. இத்துங்கிறது தோன்றி இருக்கு, அதனால வந்து தோன்றல் விகாரமாகும். இந்த வல்லினத்தை பொறுத்த வரைக்கும் கசட தப, அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு. இதுல முக்கியமானதா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். அந்த இந்த இது வந்து ஒரு சுட்டு திரிபுகள். அந்த சுட்டு திரிபுகளுக்கு பின் வல்லினம் மிகும். அதாவது இந்த காலம், அந்த பக்கம். அடுத்தது பாருங்க, எந்த என்னும் வினா திரிபின் பின் வல்லினம் மிகும். எந்த, அதாவது எந்த பயணம், எந்த திசை, இது மாதிரி எந்த எனும் வினா திரிபின் பின் வந்து வல்லினம் மிகும். ஐ இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். ஐயுங்கிற, அதாவது பாடத்தை படி அப்படிங்க, கதவை திற, இது மாதிரி ஐயுங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். கு இது வந்து நான்காம் வேற்றுமை உருபு, இது வெளிப்படும் தொடர்கள்லையும் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், ஊருக்கு செல், இதெல்லாம் வந்து நான்காம் வேற்றுமை உருபு. கு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையெச்சங்கள் பின் வல்லினம் மிகும். ஆட, ஆடச் சொன்னார். ஓடி, இதெல்லாம் ஆடன்னா ஆவறது, இது ஓடினா ஈ. அகர இகர ஈற்று வினையெச்சங்கள் பின் வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார், ஓடி போனார். வன்தொடர் குற்றியலுகரம், அதாவது புசுடு துபுரு பின் வல்லினம் மிகும். பெற்று கொண்டேன், படித்து பார்த்தார். அது மாதிரி பாருங்க, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் செல்லா ஓடா, இது மாதிரி செல்லா காசு, ஓடா குதிரை, இது பின் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். தாய் தமிழ், மலர் போன்ற பாதம், மலர்பாதம், இதெல்லாம் வந்து உவமை தொகையில வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். இத தமிழ் தாய், உலகப்பந்து, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லினம் உவமை உருவகத்துல வல்லினம் மிகும். 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு, இது மாதிரி 8 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி செய், இப்படி காட்டு, இது மாதிரி அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். திசை பெயர்கள், கிழக்கு கடல், தெற்கு பக்கம், திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். மகரமை கெட்டு வல்லினம் மிகும். இதுல மரம் கூட்டல் சட்டம், இதுல எம்முங்கிறது மகரமை கெட்டு மரச்சட்டம் என வல்லினம் மிகும். இருபெயரட்டு பண்பு தொகை, பனைமரம், மல்லிகைப்பூ, இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, சித்திரை திங்கள், இது மாதிரி இருபெயரட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். 42ன்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. தைத்திங்கள், பூப்பந்தல், இது மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். என ஆக சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். என கேட்டார், வருவதாக கூறு, இதற்கு பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா என ஆக சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும். அதற்கு எதற்கு இதற்கு சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு கொடு, எதற்கு கேட்டாய், இது மாதிரி சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். இனி தனி சொற்களின் பின் வல்லினம் மிகும். தனிச்சிறப்பு, இனி காண்போம், இது மாதிரி தனி இனி சொற்களில் வல்லினம் மிகும். மிக சொல் என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிகப்பெரியவர் அப்படிங்கிற மிகங்கிற சொல்லின் பின் வல்லினம் மிகும். சால தவ தட குழு உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினார், தவச்சிறிது, இது மாதிரி உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும். இதுல நம்ம அந்த 20ஐயும் கொஞ்சம் கஷ்டப்படாம மனப்பாடம் பண்ணி வச்சதே நல்லதான். அந்த இந்த எந்த, இரண்டாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, அகர இகர, வன்தொடர் குற்றியல் உகரம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், உவமை தொகை, உருவகம், 8 10 என்னும் எண்ணு பெயர்கள், அப்படி இப்படி என்னும் சொற்கள், திசை பெயர்கள், மகரமை கெட்டு, இருபெயரட்டு பண்பு தொகையில் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின், என ஆக சொல்லுறுப்புகளின் பின், அதற்கு இதற்கு எதற்கு, இனி தனி என்ற சொற்களின் பின், மிக என்ற சொல்லின் பின், சால தவ தடக்குழு உரிச்சொற்களின் பின்ல வந்து வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்க, வல்லினம் மிகா இடங்கள், எழுவாய் தொடர்களில் வல்லினம் மிகாது.
தம்பி படித்தான், கிளி பேசும். இது மாதிரி எழுவாய் தொடர்களை வல்லினம் மிகாது. அது இது சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது செய், எது சென்றது, அது மாதிரி அது இது எது சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் நம்ம ஆ கொண்டு முடியும். எழுதிய பாடல், எழுதாத பாடல், இது மாதிரி பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்திற்கு பின் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நாடு கன்றான், காய் தின்றேன், இது மாதிரி இரண்டாம் வேற்றுமை தொகையில். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஐயுங்கிற இரண்டாம் வேற்றுமை உருபு வந்தால் வல்லினம் மிகும். மென்தொடர் இடைத்தொடர் குற்றியல் உகரங்களில் நம்ம வன்தொடர் பார்த்தோம். இதில் மென்தொடர் இடைத்தொடர் குற்றியல் உகரங்களில் வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தான். வினை தொகையில் வல்லினம் மிகாது. எழுதுபொருள் சுடுசோறு, 3 காலத்துக்கும் பொருந்துவது வினைத்தொகை. எழுதுபொருள், ஆடும் கொடி, சுடுசோறு, இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகாது. படி என்ற வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. பாடும்படி கேட்டால், வரும்படி சொன்னார். விழித்தொடரில் வல்லினம் மிகாது. மகனே படி, கண்ணா வா. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ், வருக தலைவா. இது மாதிரி வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. அன்று இன்று என்று சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார், என்று தருவார், இது மாதிரி வல்லினம் மிகாத இடங்கள் அந்த 10 எழுவாய் தொடர். அது இது எனும் சொற்கள் அடுத்து பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சத்தை கொண்ட தொடர்களில் இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. மென்தொடர் இடைத்தொடர் குற்றியலுகங்களில் வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. படி என்ற வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. விழித்தொடரில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. அன்று இன்று என்று என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. இதே வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் எதிர்மறை சொற்கள், அதாவது தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை. இதில் நான் அல்லேன் அப்படிங்கிறது எதிர்மறை சொற்கள். நாம் அல்லோம் அப்படிங்கிறது எதிர்மறை சொற்களில் பன்மைக்கு வரும். முன்மை, முன்னிலையில் வந்து ஒருமைக்கு நீ அல்லை, பன்மைக்கு நீவீர் அல்லீர். அதே படற்கையில் ஆண் பாலில் அவன் அல்லன், பெண் பாலில் அவள் அல்லல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்மறை சொற்கள். பலர்பால், அதில் எதிர்மறை சொற்கள் அவர் அல்லர். ஒன்றன்பால் அஃது அன்று, பலவின்பால் அவை அல்ல. வேறு உண்டு இல்லை, மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு உண்டு இல்லை என்பதாகும். நம்ம தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அதில் எழுத்து, பொருள், சொல், அணி, யாப்புன்னு பார்த்துருப்போம். யாப்பு அப்படின்னா அதற்கு பொருள் பார்த்திங்கன்னா கட்டுதல் என பொருள்படுவது தான் யாப்பு. அதில் யாப்போட உறுப்புகள் என்னென்ன, அசைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம். யாப்பு இலக்கணம் இப்போ பழைய செய்யுள் இது மாதிரி மரபு கவிதைகளை எழுவதற்கான இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம். அதில் இப்போ புதுக்கவிதையெல்லாம் வந்து யாப்பின் பிடியிலிருந்து விடுபட்டது தான் புதுக்கவிதைன்னு பார்த்துருப்போம். அப்போ யாப்புன்னா மரபு கவிதைகளை எழுதுவதற்கான இலக்கணமாக இருந்தது யாப்பு இலக்கணம். யாப்போட வேறு பெயர்கள் என்ன? இதில் செய்யுள், தொடர்பு, பாட்டு, கவிதை, தூக்கு, பண், பா, கவி, இதெல்லாம் வந்து யாப்போட வேறு பெயர்களாகும். யாப்பு இலக்கணத்தின் 6 உறுப்புகள் என்னென்ன? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. யாப்போட 6 உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என யாப்போட உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என யாப்பின் உறுப்புகள் மொத்தம் 6. எழுத்து, இதில் நம்ம பார்த்ததுதான். எழுத்துங்கிறது மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. இதில் குறில்ல 95, நெடில்ல 133, ஒற்றுல 19 எழுத்துக்கள் உள்ளன. குறில்ல வந்து பார்த்திங்கன்னா உயிர் குறில் 5 எழுத்துக்கள், உயிர்மெய் குறில் 90, நெடில் உயிர் நெடில்ல 7 எழுத்துக்கள், உயிர்மெய் நெடில்ல 126. மெய்யில் பார்த்திங்கன்னா ஒற்றுல மெய்யில 18, ஆயுதம் 1 எழுத்து. இது மாதிரி கேள்விகள் கேட்குறப்ப தான் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அப்போ குறில், நெடில், ஒற்று. குறில்ல 95, நெடில்ல 133, ஒற்றுல 19. அதில் உயிர் குறில் எவ்வளவு, உயிர் நெடில் எவ்வளவு, மெய் எவ்வளவு, உயிர்மெய் நெடில் எவ்வளவு, உயிர்மெய் குறில் எவ்வளவு, ஆயுதம் என்னங்கிறத நோட் பண்ணி வைங்க. அசை அப்படின்னா என்ன? எழுத்துக்கள் ஒன்றோ அல்லது சிலவோ சேர்ந்து அமைவது அசை. அந்த அசை பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. நேரசை அப்படின்னா என்ன? குறில் அல்லது நெடில் தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் நேரசை. அதற்கு உதாரணம் நான், நம், நாம். இது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நேரசைக்கு உரிய எழுத்துக்கள்
குறில் தனித்து வந்தால் நேர். உதாரணம் இப்போ நம்ம பார்த்தோம்னா குறில் ஒற்று சேர்ந்து வந்தாலும் நேர் தான். இதில் குறில் ஒற்று வந்து இம்முங்கிறது வருது. நெடில் தனித்து வந்தாலும் நேர் தான். நா அப்படிங்கிறது தனித்து வருது நேர். நெடில் ஒற்று உடன் சேர்ந்து வந்தால் இதில் நாங்கிறது நெடில், இம்முங்கிறது ஒற்று. இதெல்லாம் வந்து நேரசைக்குரிய எழுத்துக்கள். அடுத்தது நிறையசை. இரண்டு குறில் எழுத்துக்கள் அல்லது நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையசை. இதற்கு உதாரணம் பாருங்க. இரண்டு குறில் எழுத்து இணைந்து வந்தால் நிறை. இதில் கட, காங்கிறது ஒரு குறில், டாங்கிறது ஒரு குறில், கடங்கிறது நிறை. இரண்டு குறிலுடன் ஒற்று வந்தால் இப்போ கா டா இல்லுங்கிறது ஒற்று, அப்போ கடலுங்கிறது நிறையை குறிக்கும். குறில் நெடில் இணைந்து வந்தால் நிறை. இப்போ காங்கிறது குறில், லாங்கிறது நெடில், அப்போ ஒரு குறில் நெடில் இணைந்து வந்தாலும் நிறை. குறில் நெடிலுடன் ஒற்று சேர்ந்து வந்தால் நிறை. இப்போ கலாம் அப்படின்னா குறில், லாங்கிறது நெடில், இம்முங்கிறது ஒற்று, இது வந்து நிறை. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேர் நிறைக்குரிய வாய்ப்பாடாக இருக்கும். சீர் ஓர் அசை. இப்போ நேரசை நிறையசை பார்த்தோம். ஒரு அசையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசையோ சேர்ந்து அமைவது தான் சீர். ஓர் அசை இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட அசை சேர்வது சீர் எனப்படும். சீரில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகையான சீர்கள் பார்த்திங்கன்னா ஓரசை சீர், ஈரசை சீர், மூவகை சீர், நாலசை சீர்னு சீர்கள் வந்து 4 வகைப்படும். இதில் நாள், மலர், காசு, பிறப்பு இதெல்லாம் வந்து ஓரசை சீர்கள். மாச்சீர், விளச்சீர் ஈரசை சீர்கள், இதுலேயும் 4 வகை இருக்குது. காய்ச்சீர், கனிசீர் மூவகை சீர்கள், இதில் 8 வகை இருக்குது. பூச்சீர், நிலர்சீர் இது நாலசை சீர்கள், இதில் 16 வகைகள் இருக்குது. இப்போ இதில் ஓரசை சீர் 4 வகை, ஈரசை சீர் 4 வகை, மூவகை சீர்கள் 8 வகை, நாலசை சீர்கள் 16 வகைகள் உள்ளன. தலை அப்படின்னா சீர்கள் ஒன்றுடன் ஒன்று இணைவது தலை என அழைக்கப்படுகிறது. தலையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 வகையான தலைகள் உள்ளது. அதாவது தலைனா முதல் சீரின் இறுதியிலும் வருஞ்சீரின் முதலிலும் உள்ள அசைகள் சேர்வது தலை என அழைக்கப்படுகிறது. தலையில் பார்த்திங்கன்னா 7 வகையில் நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. இதில் நேரொன்றாசிய தலை ஆசிரியன்ட்ட நேரொன்றாசிய தலை, நிறையொன்றாசிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கழித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலைன்னு தலை வந்து மொத்தம் 7 வகைப்படும். அடி அப்படின்னா என்ன? 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு வருவது அடி என அழைக்கப்படுகிறது. அடியில் பார்த்தீங்கன்னா 5 வகைப்படும். இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. குறளடி அப்படின்னா ஓர் அடியில் 2 சீர்கள் மட்டும் வந்தால் குறளடி. சிந்தடி ஓர் அடியில் 3 சீர்கள் வந்தால் அது சிந்தடி. அளவடி அல்லது நேரடி, அதில் ஓர் அடியில் 4 சீர்கள் வந்தால் அளவடி அல்லது நேரடி. நெடிலடி ஓர் அடியில் 5 சீர்கள் வந்தால் அது வந்து நெடிலடி. ஓர் அடியில் 5 சீர்களுக்கு மேல் இருந்தால் என்னன்னு சொல்லுவோம், களி நெடிலடி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது அடி. அடி வந்து 5 வகைப்படும். குறளடினா 2, சிந்தடினா 3, அளவடி அல்லது நேரடினா 4, நெடிலடினா 5. 5ற்கு மேற்பட்ட சீர்களுக்கு மேல் வந்தால் அது வந்து களி நெடிலடி என்று அழைக்கப்படுகிறது. தொடை அப்படின்னா என்ன? சீர்களுக்கு இடையில அடிகளுக்கு இடையிலோ தோன்றும் ஒற்றுமை தான் தொடை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சீர்களிலும் அடிகளிலும் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் அமைவது, அதைத்தான் நம்ம ஒற்றுமைன்னு சொன்னால் அதுதான் தொடை என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொடையிலும் பார்த்தீங்கன்னா 8 வகை தொடை. மூனை தொடை முதலெழுத்து அல்லது முதல் அசை வந்து ஒன்றி வரணும். இயைபு தொடை இறுதி எழுத்து இறுதி அசை அல்லது இறுதி சீர் ஒன்றி வருவது இயைபு தொடை. எதுகை தொடை 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. முரண் தொடை சொல் அல்லது பொருள் மாறுபடுவது அப்படிங்கிறது இன்பம் துன்பம் அப்படின்னு வந்தால் அது முரண் தொடை. அளபடத் தொடை உயிர்மை எழுத்துக்கள் அளபெடுப்பது அளபெடை தொடை. அந்தாதி தொடை இறுதியே முதலாக வருவது அந்தாதி. ஒரு சொல் வருவது ஒரே சொல் வருவது இரட்டை தொடை. ஒரே சொல் வந்து பயின்று வந்துச்சுன்னா இரட்டை தொடை. செந்தொடை வேறுபடுவது செந்தொடை அப்படின்னு தொடையில் வந்து 8 வகைப்படும். இதில் நம்ம
எதுகை, மோனை, இயைபு இதைத்தான் வந்து மெயினாக நம்ம பார்ப்போம். இதில் தொடையில் 8 வகை. மோனைனா முதல் எழுத்து, இயைபுனா இறுதி எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, முரண்தொடை சொல் அல்லது பொருள் மாறுபடுவது, அளபடை தொடை உயிர்மெய் எழுத்துக்கள் அளபெடுப்பது, அந்தாதி தொடை இறுதியே முதலாக வருவது, இரட்டை தொடைனா ஒரே சொல் வருவது, செந்தொடைனா வேறுபடுவது. மோனை தொடை, மோனைனா முதல் எழுத்து வருவது தான் மோனைன்னு தெரியும். இதில் 8 வகைப்படும். இதே மாதிரி தான் எதுகை, மோனை இதற்கு ரெண்டுக்குமே இந்த வாய்ப்பாடு பொருந்தும். அடிமோனை, அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது அடிமோனை. இணைமோனைனா 1 மற்றும் 2 சீர்களில் முதலெழுத்து ஒரே மாதிரி வந்தா இணைமோனை. 1ஆம் சீர் 3ஆம் சீரில் முதலெழுத்து ஒரே மாதிரி வந்தா பொழிப்பு. 1 மற்றும் 4ஆம் சீர்களில் முதலெழுத்து ஒரே மாதிரி வந்தா உருவு. 1, 2, 3 சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது கூளை மோனை. 1, 3, 4 சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய். 1, 2, 4 சீர்களில் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது கீழ்கதுவாய். 4 சீர்களிலும் முதலெழுத்து ஒன்றி வந்தால் அதை வந்து முற்றுமோனைன்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. 1, 2ல் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் இணைன்னு சொல்லுவோம். 1, 3ல் வந்தால் பொழிப்பெதுகை அப்படின்னு. இதே இது வந்து பார்த்திங்கன்னா எதுகைக்கும் பொருந்தும். முதன்மையான தொடைகள் என்னங்கிறத இப்போ தான் பார்த்தோம். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா 2ஆம் எழுத்து, இயைபு இறுதி எழுத்து அல்லது இறுதி அசை ஒன்றி வருவது இயைபு. பாடலின் இறுதி சீர் அடுத்த பாடலின் முதல் சீராக வருவது அந்தாதின்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாங்கிறது பார்த்தீங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா அப்படிங்கிறது. பா வந்து 4 வகைப்படும். பாவின் ஓசைகள் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. வெண்பான்னா செப்பல் ஓசையுடையது, ஆசிரியப்பா அகவல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை. இப்போ நம்ம களி குடிச்சா துள்ளி ஓடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் பார்த்துருப்போம். வஞ்சி அப்படின்னா அவங்க தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த ஓசை அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். அப்போ வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவல், வஞ்சிப்பா தூங்கல், களிப்பா துள்ளலோசை உடையது. இதில் வெண்பா அறநூல்கள் அனைத்தும் வெண்பாவால் இயற்றப்பட்டது. சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு ஆசிரியப்பா, களித்தொகை களிப்பாவால் இயற்றப்பட்டது. சில பாடல்கள் வந்து வஞ்சிப்பாவால் இயற்றப்பட்டது. அப்போ வெண்பானா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவல், களிப்பா துள்ளல், வஞ்சிப்பா தூங்கலோசை கொண்டது. வெண்பாவால் அமைந்தவை அற இலக்கியங்கள், ஆசிரியப்பாவால் அமைந்தவை சங்க இலக்கியங்கள், களிப்பாவால் அமைந்தவை களித்தொகையாகும். அசை எத்தனை வகைப்படும்? இது புக் பேக்கில் 2 வகைப்படும். விடும் சீர் என்ன அப்படின்னு பாருங்க. இதில் என்ன சீர் வந்துள்ளதுன்னா நிறையசை வந்துள்ளது. அடி எத்தனை வகைப்படும்? அடி வந்து 5 வகைப்படும். குரலடி, சிந்தடி இதெல்லாம் பார்த்தோம். முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னன்னு பாருங்க, மோனை ஆகும். இதில் விடுங்கிற எழுத்துல என்ன சீர் பயின்று வந்துள்ளதுன்னா நிறையசை பயின்று வந்துள்ளது. கடைசி பாருங்க, வெண்பா எந்த ஓசை? செப்பலோசை உடையது. ஆசிரியப்பா அகவல், களிப்பா என்னது துள்ளலோசை, வஞ்சிப்பா வந்து தூங்கலோசை உடையது. அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அணினா அழகு என்று பொருள்படும். இதில் அணியை வந்து புலவர்கள் வந்து ஒரு சுவைக்காகவும் அந்த இசைக்காகவும் அணியை நாவாயும் ஓடா நிலத்து. இதில் இந்த குறளில் பார்த்தீங்கன்னா தேர் வந்து கடலில் ஓடாது, அது மாதிரி கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது என்ற உவமையை கூறி தமக்கு உரிய இடத்தில் வெற்றி பெற முடியும், தமக்கு உரிய இடம் இல்லாத இடத்தில் வெற்றி பெற முடியாது என்று உணர வைப்பதால் இது வந்து பிரிது மொழிதல் அணி எனப்படும். அதில் உவமையை மட்டும் கூறி அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த கருத்தை வந்து உணர வைக்கிறது தான் பிரிதுமொழிதல் அணி. கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்பது பிரிதுமொழிதல் அணி பயின்று வந்துள்ளது. இதில் இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இப்போ சுவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சித்திரம் வரைய முடியுங்கிறது பிரிதுமொழிதல் அணிக்கு மற்றொரு உதாரணம். வேற்றுமை அணி அப்படின்னா என்ன? 2 பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றில் ஒன்றை மட்டும் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. உதாரணம் பாருங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இதுல 2 புண்ணை சொல்றாரு வள்ளுவர், தீப்புண் நாப்புண்.
2 புண்களை கூறி அதில் வந்து தீப்புண் ஆறும் ஆனால் நாப்புண் ஆறாது என்று வேறுபடுத்தி கூறுவதால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், வேற்றுமை அணி. தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்ற குறளில் பயின்று வந்துள்ளது வேற்றுமணியாகும். இரட்டர மொழிதல் அணி. இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னா இதை நம்ம பார்த்துருப்போம். சிலேடை ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் வந்து இருபொருள் தடுமாறு அமைவது இருட்டுற மொழிதல் அணி. இருட்டுற மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் சிலேடை. இதை வந்து காலமேகம் புலவர் வந்து சிலேடை பாடுவதில் வல்லவராக விளங்கினார்னு நம்ம பார்த்துருப்போம். இதில் ஊர் பாருங்க, செங்கல்பட்டு, காயம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஊரையும் பற்றி சொல்கிறாரு. இதை நம்ம புக்லேயே பார்த்துருப்போம். நடத்துனர் வந்து ஒவ்வொரு பயணியாக டிக்கெட் கேட்டு வர்றாரு. அப்போ வந்து அந்த பயணி பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் என்னப்பா காலில் காயன்னு கேட்குறாரு. அதே மாதிரி நடத்துனர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊருக்கு போகிறப்பான்னு கேட்குறாரு. இது ரெண்டுக்கும் ஒரே பதிலாக செங்கல்பட்டு காயமாச்சு. அதே மாதிரி நான் செங்கல்பட்டு ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இது வந்து இருட்டுற மொழிதல் அணி. ஒரே சொல் வந்து 2 பொருள் தருமாறு பாடுவது இருட்டற மொழிதல் ஆகும். பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும்? பிரிது மொழியில் அணியில் பார்த்தீங்கன்னா உவமை மட்டும் இடம்பெறும். 2 பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணியாகும். ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவதற்கு என்ன பெயர்? இது பார்த்தோம். ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இருட்டற மொழிதல் அணியாகும். இருட்டற மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் என்னன்னு பாருங்க, சிலேடை ஆகும். இதுலேயே புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா தான் அது பன்மை தொடர் அதையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.